guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம டே 3 ப்ராப்ளம், அதாவது வீக் 2ல டே 3 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வீக் 2ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் அண்ட் வீக் 1ம் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செக் இஃப் அ வேர்ட் அக்கர்ஸ் அஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எனி வேர்ட் இன் அ சென்டென்ஸ். இது ஒரு ஈஸி லெவலான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை சால்வ் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஸ்டின் சொல்கிறேன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. given a sentence that contains some words separated by a single space and search word அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா சிங்கிள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சர்ச் வேர்ட் அப்படின்ற இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. செக் இஃப் சர்ச் வேர்ட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எனி வேர்ட் இன் அ சென்டென்ஸ். அதாவது சர்ச் வேர்ட் வந்து அந்த சென்டென்ஸில் இருக்கா, சென்டென்ஸோட ப்ரிஃபிக்ஸில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இன்கேஸ் அது வந்து இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு அந்த வேர்டை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த வேர்டு ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, அதோட பொசிஷன் இண்டெக்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங், ஆனால் நம்ம 1 இண்டெக்ஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம ஆன்சரோட +1 வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுவோம். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா -1ன்றதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டென்ஸ் ஈக்குவல் டு ஐ லவ் ஈட்டிங் பர்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்ச் வேர்ட் வந்து பர்க் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ பர்குன்றது இந்த ஒரு இடத்துல இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். பட் வந்து நம்ம ஒன் பேஸ் இண்டெக்ஸிங்கில் கொடுக்குறனால இங்கே வந்துட்டு I+1, அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும் நம்மளுக்கு. 3 + 1 4. அப்போ வந்து 4 நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் ப்ராப்ளம் இஸ் அன் ஈஸி ப்ராப்ளம். சர்ச் வேர்ட் வந்து அதாவது இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு. நம்ம வந்துட்டு 1 பேஸ்ட் இண்டெக்ஸ்னால I+1 நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ இது 1 ஆகிடும், இது வந்து 2 ஆகிடும். ஸோ 2 வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த இடத்துலையுமே ப்ரோ இருக்குது, இங்கேயுமே ப்ரோ இருக்குது. நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எது ஃபர்ஸ்ட் டைம் அக்கர் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 2 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஐ எம் டயர்ட் அப்படின்னு இருக்கு. சர்ச் வேர்டு வந்து யூவே இந்த இடத்துல இல்லை, அதனால நம்ம வந்துட்டு -1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் வந்துட்டு ஐ லவ் ஈட்டிங் பர்கர் அப்படின்னு இருக்கு. சர்ச் வேர்டு வந்து பர்கர்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதோட இண்டெக்ஸ் எழுதிக்கலாம். 0 1 2 3 அப்படின்றத எழுதிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். இது ஒரு வேர்டாகவும் இதை ஒரு வேர்டாகவும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பைத்தானில் ஸ்ப்ளிட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ப்ளிட் த சென்டென்ஸ் இன்டு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் யூசிங் த ஸ்ப்ளிட் மெத்தட் விச் ஸ்ப்ளிட்ஸ் பை ஒயிட் ஸ்பேஸ். அதாவது எந்தெந்த இடத்துல இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லை, காலியான இடம், நம்ம ஸ்பேஸ் விடுவோம்ல, அதை தான் ஒயிட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேர்டு இருக்குது, தென் ஒயிட் ஸ்பேஸ், தென் ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல அது வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ தட் இங்கே ஒரு வேர்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் நம்ம ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இது எல்லா வேர்டும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி மொத்தம் 4 வேர்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் இஃப் த கரண்ட் வேர்ட் ஸ்டார்ட் வித் சர்ச்சிங் வேர்ட். அதாவது நம்ம சர்ச் பண்ணுறோம்ல அந்த வேர்ட் வந்து கரண்ட் வேர்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் வித் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் வித் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கொடுத்துருக்க வேர்டை வந்து ஸ்டார்ட் வித்குள்ளே கொடுத்துட்டோன்னா இன்கேஸ் அது வந்து ஃபவுண்ட் ஆச்சுன்னா அது வந்துட்டு எந்த இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ இதோட கோடிங் பார்ட் பார்த்தலாம், ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் டாட், அதாவது அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸை டாட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதாவது ஒரு வேர்டாக வந்து நான் எடுக்க போகிறேன் அந்த சென்டென்ஸ்லேருந்து. அதை வந்துட்டு எதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா வேர்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் I, வேர்ட் இன் எனுமரேட் வேர்ட்ஸ், அதாவது வேர்ட்ஸ்குள்ளே நான் லூப் ஆக போகிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வேர்டும், அதாவது இந்த சென்டென்ஸ்குள்ளே நான் லூப் ஆக போகிறேன். அப்போ ஒரு வேர்டாக எடுத்து செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ செக் பண்ணும், தென் லவ், தென் ஈட்டிங், தென் பர்கர் வந்து செக் ஆகும். அதுக்காக தான் ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். இஃப் வேர்ட், அதாவது இப்போ கரண்ட் வேர்ட் இருக்குல்ல, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐ எடுத்துக்கும். இஃப் வேர்ட் டாட் ஸ்டார்ட் வித் சர்ச் வேர்டுன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இன்புட்டாக இங்கே எடுத்துக்கும். சர்ச் வேர்டு வந்து இங்கே பர்க், அதனால இங்கே பர்க்னு எடுத்துக்கும். இஃப் வேர்டுன்றது இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபஸ்ட்டு லூப்பில் வந்துட்டு ஐன்னு இருக்கும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ டாட் ஸ்டார்ட் வித் சர்ச் வேர்ட் அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இங்கே நம்ம 0 பேஸ்ட் இண்டெக்ஸில் கொடுத்துருக்கோம், பட் ரிட்டர்ன் பண்ணும்போது 1 பேஸ்ட் இண்டெக்ஸில் கொடுக்குறனால நம்ம ஆன்சரோட +1ன்றதை ஆட் பண்ணிக்கிறோம். தென் இன்கேஸ் ஃபவுண்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ரிட்டர்ன் I+1ன்னு வரும். இன்கேஸ் அந்த
லாஸ்ட் கேஸில் நம்ம பார்த்த மாதிரி அந்த வேர்டே இல்லை அப்படின்னா ரிட்டன் -1 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ செக் ஆகும். ஐ செக் ஆகும்போது இருக்காது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லவ் வரும், அதுவும் வந்து இருக்காது. ஈட்டிங் வரும், அதுவும் இருக்காது. பர்கில் வந்துட்டு அது மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் வித்னா ஸ்டார்டிங் இதை மட்டும் செக் பண்ணும். ஸோ அது செக் ஆயிடுச்சு இருக்குது அப்படின்னா அந்த பேஸ் அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் வரும். அதாவது இண்டெக்ஸ் வந்து 3 வரும். இது பர்கர் வந்து 3ல இருக்குது. இந்த ஒரு வேர்டு வந்து 3 இண்டெக்ஸில் வரும். பட் நம்ம 1 பேஸ்ட் இண்டெக்ஸுங்கனால i+1 ஐ வந்து 3 i+1 வந்துட்டு 4 அப்படின்ற அவுட்புட் வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு எரரும் இல்லாமல் ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from me.